வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நாம் திருவாலங்காட்டு செப்பேட்டோட வடமொழி பகுதியில் 81லேருந்து 90 வரைக்கும் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். சத்யாச்ரயோ யத்பவ பலசிந்து ரோதாத் கஷ்டம் பரித்யத்ய பலாயி தோபி கஷ்டாச்ரய ஸ்ரீ திரமிதஞ்ச சித்திரன் தைல பிரபாவ திரவணம் யதஸ்ய. கடைசியாக நம்ம பார்த்திங்கன்னா 80வது பாடலில் அருண்மொழிவர்மன் சொல்லக்கூடிய ராஜராஜ சோழனோட முடித்திருந்தோம். இப்போ அது ராஜராஜ சோழன்லேருந்து அடுத்து ராஜேந்திர சோழன் அவர்களுக்கு போகுது. 86வது பாடல்லேருந்து ராஜேந்திர சோழன் கிட்டேருந்து போகுது. சரி, வாங்க பார்ப்போம். மாமன்னர் ராஜராஜனுடைய கடல் போன்ற பெரும்படை மோதுவதால் சத்யாசிரியன் இவன் ஒரு சாளுக்கிய மேலை சாளுக்கிய மன்னன் என்னும் மன்னன் துயரை விட்டு ஓடியும் துயருற்றுவர் ஆனார் என்பது வியப்புக்குரிய செய்தியாகும். அதாவது ராஜராஜனுடைய பெரும்படையோட மோதினதுனால நிறைய கஷ்டங்களை இந்த சத்யாசிரியன் அனுபவித்தாருன்னு சொல்கிறாங்க. இந்த சத்யாசிரியனோட போர் புரிந்த ஒரு ராஜராஜ சோழன் 1000 பிராமணர்களை அந்த போரில் கொண்டார் அப்படின்னு சத்யாசிரியனோட கோட்டூர் கல்வெட்டு சொல்லுது. அது ஒரு கன்னட கல்வெட்டு. நான் அப்புறம் அது தனியாக ஒரு காணொலி போடுறேன். ஆனால் அவர் தைலத்தின் பழக்கத்தால் ஓடினார் என்பதில் ஆச்சரியமில்லை. இதோட அர்த்தம் எனக்கு புரியல. ஆனால் ராஜராஜ சோழன் சத்யாசிரியனை விரட்டி அடிச்சிருக்காருங்கிறது நல்லா தெரியுது. அடுத்து 82 தண்டேன பீமனே யுதி பிரவீனோ யத்ராஜராஜோ நிகதோ மதாக்கியக தத்பீம நாமானம் அரந்திர மந்திர ஹன்மிதி தண்டேன ஜகான தம்ச அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பீமன் சொல்கிறது பீமராஜன் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த பீமன்னு சொல்லக்கூடிய அந்த சாளுக்கிய மன்னனுக்கும் ராஜராஜன்கிற பெயர் இருந்திருக்கு. அதாவது அவனுக்கும் ராஜராஜன்கிற பேர் இருந்தது. மோதிர நம்ம ராஜராஜனுக்கும் ராஜராஜன்கிற பெயர் இருக்குது. அப்போ ராஜராஜன்கிற பெயர் ரொம்ப கொடுக்கப்படல பழகு மன்னர் அருண்மொழிவர்மனுக்கு. தன் பெயரையுடையவரும் யுத்தத்தில் தேர்ந்த ஒரு ராஜராஜன் பீமனால் தண்டாயுதத்தின் மூலம் கொல்லப்பட்டார். அதாவது ராஜராஜ சோழனுடைய போரில் மோதினதில் இந்த பீமன் அப்படிங்கிற மன்னன் போரில் ராஜராஜ சோழன் மூலமாக கொல்லப்படுறார். அதற்கு பழிவாங்க அந்த அரசரான பீமன் தவறிழைக்காதவராயினும் தன் தண்டாயுதத்தால் கொள்வேன் என்று கூறி ராஜராஜ சோழன் கொன்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பீமன் அப்போ நிறைய பேரை கொன்னிருக்காரு போல். அதாவது சோழ நாட்டில் உள்ள பிரதிநிதிகள் எல்லாத்தையும் கொன்னிருக்காரு போல். அந்த காரணத்தினால இந்த இந்த அரசன் பீமனை நான் என்னுடைய தண்டாயுதத்தாலே கொள்வேன் அப்படின்னு ராஜராஜ சோழன் உறுதி ஒரு சபதம் எடுத்து ராஜராஜ சோழன் கடைசியில் அந்த தண்டாயுதத்தினாலே அந்த பீமனை கொன்றார் அப்படின்னு இந்த கல்வெட்டில் இந்த செப்பேட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்து 83 சர்வ சக்ரத விரத பிரணயினா ராமனயே நிர்மிதம் ராஷ்டிரம் சிஷ்டஜ நாபிராமம் அதுலன் துர்க்கம் மகீன பிரார்த்த திரார்ண வைக ஜித்வா தத் சகலா வனீந்திர மகடச்சரணி சசத் சாசனஸ் சோபுத் சர்வ தனுப்ருதாம் ஸ்ருதி பிரதாம் ஆனந்த சந்தோபவ ஹுசத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அவர் இதுக்கப்புறம் 83லேருந்து 85 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த 85 வரைக்கும் ராஜராஜ சோழன் எந்தெந்த நாடுகளை ஜெயித்தார் அப்படிங்கிறது இந்த 3 பாடல்லையே செய்யுள்ளையுமே கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த ராஷ்டிரம்னு சொல்கிறது ராஷ்டிரகூடம், அப்புறம் மகீனம், பிரார்த்தம், அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவர் எந்தெந்த நாடுகளை ஜெயித்தார். அவர் எல்லாம் நீங்கள் கேட்கலாம், என்னடா இன்ன வரைக்கும் நீ இந்த கருத்துக்களை ஏற்றுக்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாடலில் அதாவது 81லேருந்து 90 வரைக்கும் உள்ளது அவருடைய நாடுகள் வெற்றியை பற்றி குறிக்குது. அது ஓரளவுக்கு உண்மை தான். அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் இந்த திருவாலங்காட்டு செப்பேட்டோட வடமொழி பகுதியை நம்ம முழுமையாக ஏற்க முடியாது. காரணம் என்னென்னா, நிறைய போலி ஆரிய ஸ்மார்த்த கருத்துக்கள் இந்த திருவாலங்காட்டு செப்பேடு வடமொழி பகுதியில் இருக்குது. சரிங்களா, அடுத்து வாங்க அர்த்தத்தை பார்ப்போம். சத்திரியர்களை கொல்வதே விரதமாக கொண்ட பரசுராமனால் நிர்மாணிக்கப்பட்ட நன்மக்களால் மனம் கவர்ந்த ஒப்பற்ற கேரள நாட்டு கோட்டை மலை கடல்களோடு சேர நாட்டை ராஜராஜர் வென்றார். அப்போ இதுலேருந்து முதல்ல என்ன சொல்கிறாங்க பாருங்கள், காந்தலூர் சாலை களமறுத்ததை சொல்கிறாங்க. ஏன்னா காந்தலூர் சாலைங்கிறது சேர நாட்டில் தானே இருந்தது. அந்த பரசுராமர் அவரால் நிர்மாணிக்கப்பட்டது தானே இந்த கேரள நாடு. அதில் இருந்த கோட்டை மலை கடல் எல்லாத்தையும் சேர்த்து சேர நாட்டை ராஜராஜ சோழன் வென்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஓரளவுக்கு வரலாற்று உண்மை தான். அதனால் இதை நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் ஆரிய ஸ்மார்த்த கருத்துக்களை நம்மளால் ஏற்றுக்க முடியாது. சரி, அடுத்து பார்ப்போம். 84 ஜித்வா கங்க கலிங்க வங்க மகதாரோட்டோட சௌராஷ்டிர கான் சாளுக்கியான் அபரான் அபிக்ஷதி புஜோ யுத்தே சனை ரார்ச்சித வித்வத் வர்க்க முகார விந்த நிசய. இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ப்ரோன் யோத்யோன்யத் ரவிக
பிருத்வீம் சர்வச முத்திர வாரிரச நாம் ஸ்ரீ ராஜராஜோன் வசாத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப பெருசு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே பார்த்தாலே புரிஞ்சிடும். கங்க கலிங்கங்கிற வார்த்தை வந்திருக்கு. இது எல்லாமே அவர் வெற்றி பெற்ற நாடுகள். கங்கங்கிறது கங்கர்கள் ஆட்சி செய்த இடம். கலிங்கம்ங்கிறது இப்போ இருக்கிற ஒடிசா. வங்கம்ங்கிறது வந்து வெஸ்ட் பெங்கால். அதே மாதிரி பார்த்தா மகதம்ங்கிறது வந்து பீகார். மகதம்லாம் அவர் ஜெயிச்சிருக்காரு போல். அதனால் மேப்பில் பார்த்து தெளிவாக தெரியாது. ஆனால் மகதத்தையும் அவர் ஜெயிச்சிருக்காரு. இதில் குறிக்கிறத வச்சு பார்க்கும்போது அவர் மகதத்தையும் ஜெயிச்சிருக்காரு. அதேமாதிரி சௌராஷ்டிரம்னா மகாராஷ்டிரம். சாளுக்கியம் இப்போ இருக்கிற கர்நாடகா 2 பகுதியுமே அவர் ஜெயிச்சிருக்காரு. இந்த மாதிரி பல வெற்றிகளை குவித்தவர் ராஜராஜ சோழன். இது அர்த்தத்தைப்பா. மாமன்னர் ராஜராஜ சோழன் கங்கர், கலிங்கர், பங்கர், மகதர், ஆரட்டர், ஒட்டர்னா ஒட்டர தேசம், அதாவது ஒடிசா, சௌராஷ்டிரர், சாளுக்கியர் மற்றும் உள்ள அரசர்களையும் யுத்தத்தில் வென்று அவர்களால் பூஜிக்கப்பட்டவராய், அறிஞர்களின் முகத்தாமரை குவியலுக்கு எழுகின்ற எழுஞாயிராய், நீரால் சூழப்பட்ட கடலை இடையணியாக கொண்ட பூவுலகை ஆண்டார். இதெல்லாம் ஓமையோடு சொல்கிறது. ஆனால் அவர் ஜெயித்த நாடுகளை பாருங்கள். கங்கர், கலிங்கர், பங்கர்னால் வந்து வெஸ்ட் பெங்கால்காரங்க, அப்புறம் மகதர்னு குறிப்பிடும் போதே இது வந்து பீகாரை குறிக்குது. அப்போ மாமன்னர் ராஜராஜ சோழன் வந்து பீகாரையும் ஜெயிச்சிருக்காருங்கிறது அர்த்தம். அதேமாதிரி ஒட்டர், சௌராஷ்டிரர், சாளுக்கியர் அந்த நாம் செய்த அடி கொடுத்தது தான் இன்றைக்கி நம்மளை வந்து கங்கணம் கட்டிட்டு சுற்றிட்டுருக்கு. இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்கள் தமிழர்கள் அந்தளவுக்கு நம்ம பாட்டன்கள் வீரத்தோடு இருந்திருக்காங்க. 85 இதுக்கப்புறம் தான் மதுராந்தக சோழன் சொல்கிற ராஜராஜேந்திர சோழன். சமஜனி மதுராந்தகஸ் சமஸ்த ஷிதிபதி லக்ஷண லக்ஷிதாகிதாங் கஹ அபஹிருத ஹர ஹுங்ருதிம் மனோபூர் அபர இவாசிய நரச் வரசிய சூனுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சமஜனிங்கிறது வந்து பிறப்புன்னு சொல்கிறது அர்த்தம்னு நினைக்கிறேன். ஏன்னா வடமொழியில் வந்து சமஜனிங்கிற வார்த்தை வந்து நிறைய இடங்களில் வருது. நானே இதோட ஒரு 4, 6, 7 பாட்டில் இந்த சமஜனிங்கிற வார்த்தையை பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து மதுராந்தக சோழன் சொல்கிற ராஜேந்திர சோழனை பற்றி. மாமன்னர் ராஜராஜ சோழனுக்கு மதுராந்தகன், அதாவது ராஜேந்திர சோழன் மகனாக பிறந்தார். அவர் அரசனுக்குரிய அனைத்து பொருத்தங்களும் இலங்கும் அங்கங்களை உடையவர். சிவபெருமானின் ஹும்காரத்தை காணாத மற்றொரு மன்மதனை போன்றவர். அதாவது ஹும்காரம்ங்கிறது வந்து என்னன்னு தெரில, நெற்றிக்கண்ணை தான் குறிக்குதான்னு சரியாக தெரியல. ஆனால் இவர் மன்மதன் போன்ற ஒரு பேரழகு உடையவர் அப்படின்னு ஒரு ஓமையோட சொல்லியிருக்காங்க. சரிதான், அதெல்லாம் வந்து மன்னருக்கு வந்து கொஞ்சம் ஐஸ் வைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் கொஞ்சம் எழுதுறது அந்த வடமொழி அறிஞர்கள் கொஞ்சம் எழுதுவாங்க. ஆனால் உண்மையான வரலாறு எழுதுவாங்களா முழுமையாக அப்படின்னா கிடையாது. ஏதாவது இவங்களோட பாட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அடித்து விட்டு எழுதுறது. ஆனால் இதெல்லாம் உண்மை தான். சரி, அடுத்த பாவம் 86 எத்திர ரக்ஷிதி மஹிமி மாஞ்ச் சிரம் மார்க்க வர்த்தினி சதாம் மஹௌஜசி தத் கலத்திர நயனான் யகோ ஸ்ருத்தேம் மார்க்க லங்கனம் அகூர்வ ஸ்புடம் அப்படின்னு 86வது பாடல் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கப்புறம் 86லேருந்து கடைசி 137வது பாடல் வரைக்கும் ராஜேந்திர சோழனை குறித்து தான். ஏன்னா இது வந்து அவருடைய காலத்தில் உள்ள செப்பேடுங்கிறதுனால எழுதுகிறாங்க. ஆனால் இது அவருடைய காலத்தில் தான் இந்த வடமொழி பகுதி எழுதப்பட்டதாங்கிறது இன்ன வரைக்கும் சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இதில் நிறைய வரலாற்று புனைவு இருக்குது. சரி, இதோட விளக்கத்தை போகும். அவர் நீண்ட காலம் நல்லோரின் பெருமை மிகுந்த மார்க்கத்தில் இப்பூமியை காக்கும்போது அவருடைய மனைவியரின் கண்கள் சுருதியை தாண்டின. அவருடைய மனைவியர்னால் இது யாரை குறிக்குதுன்னா ராஜராஜ சோழனோட மனைவியரை குறிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து ராஜேந்திர சோழனை பார்க்கும்போது இவ்வளவு ஒரு நல்லோரோட பெருமை மிக்க புதல்வனாக பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சுருதியை தாண்டின. சுருதினா எனக்கு என்னன்னு தெரில, கண்கள் வந்து புருவத்தை தாண்டி போன அப்படிங்கிறது தான் எனக்கு அர்த்தம்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா அப்படின்னு அவங்க ஒரு ஓமையோடு சொல்கிறாங்க. நிறைய ஓமை தான், அப்படி சொன்னால் தான் வாழ முடியுங்கிறதுக்காக இப்படி ஒரு அடிச்சு விடுறது. சரி, அடுத்து 87 திவ்ர பிரதாப தபனோ மதுராந்தகஸ்ய வியாபிய சதிதஸ் சகலதிக் வலயாந்தரால துர ஸ்திதிதான் அபி தகத் சகலவா நீந்திரான் ஆசந்த சர்வ நிரூப தாப ஹரோபி சித்திரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 87, 88, 89, 90லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் ராஜேந்திர சோழன் எப்படி இருந்தார், அவர் வந்து என்னென்ன போர் முறைகளை சிறு வயதில் ஆரம்பித்தார், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சமாக சொல்லுவாங்க. நான் ஃபஸ்ட்டு திருவாலங்காடு செப்பேடு சொன்னது வந்து எப்போனா இந்த ஒட்டர தேச படையெடுப்பை பற்றி ஒன்று சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே இனிமேல் சொல்வேன். சரி வாங்க, அர்த்தம் என்னென்னா அவருடைய பராக்கிரமம் என்னும் சூரியன்
திசைகளின் வளையத்தில் அனைத்து பகுதிகளையும் வியாபித்து தூரத்தில் உள்ள இந்திரன் போன்ற வலிமை மிக்க அரசர்களை தகர்த்தது. என்ன சொல்கிறாங்கன்னா, இவருடைய பராக்கிரமம் என்கிற சூரியன் வந்து இந்த 8 திசையிலையும் உள்ள சூரியன் வந்து வளையம் இருக்குல்ல, அந்த மாதிரி சூரியன் மாதிரி வளையமாக இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் ஜெயித்து இந்திரன் போன்ற வலிமை மிக்க அரசர்களையும் வந்து தகர்த்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அருகில் உள்ள அரசர்களின் வெம்மையை போக்கியது ஆச்சரியம். அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பக்கத்தில் உள்ள நாடுகள், இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் வந்து அவருடைய மகளை வந்து ராஜராஜ நரேந்திரன் சாளுக்கிய மன்னனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அப்போ பக்கத்து நாடுகளை ஒரு சில நாடுகளோட வந்து அவர் நல்லுறவு பூண்டார் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். சரி, அடுத்து கட்க வாரிதி ஜலேஸ்தம் உபேதம் ராஜமண்டலம் உதேதி ந தஸ்ய சித்திரமேதத் இதம் அபாதி சித்திரகம் ஸ்வஸ்தமேவ யதபூல் லசதம் கக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைகளெல்லாம் படித்து முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு இதுவே முடிஞ்சு போயிடுது. அந்தளவுக்கு கொஞ்சம் கடினமான வார்த்தைகள் தான். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா, இதில் சில கருத்துக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இருந்தாலும் சில வரலாற்று உண்மைகளும் அங்கங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் இதை நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது. சரி, விளக்கத்தை பார்ப்போம். அவருடைய வாளெனும் கடல் நீரில் அஸ்தமனம் அடைந்த ராஜமண்டலம் மீண்டும் உதிக்கவே இல்லை என்பது ஆச்சரியம். என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து வாளை எடுத்துட்டாருன்னா, ராஜேந்திர சோழன் வாளை எடுத்துட்டாருன்னா கடல் நீரில் வந்து மூழ்கடித்த மாதிரி எல்லா ராஜமண்டலமும் வந்து மூழ்கடிக்கப்பட்டு தான். அந்தளவுக்கு வந்து எல்லா ராஜ்யங்களும் ஜெயிச்சாராம். திரும்ப வந்து அது எழும்பவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அவருடைய ஆட்சி காலம் வரைக்கும் எந்தெந்த நாடுகள் அவர் பிடித்தாரோ அந்தந்த நாடுகள் அவர் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது அப்படிங்கிறது ஒரு உதாரணம். அதை விட பெரிய ஆச்சரியம், அது வானில் ஒளிரும் நட்சத்திரங்களோடு நின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஓமையோடு சொல்கிறது. இந்த ஓமையே நம்ம அப்பப்போ சொல்கிறது வந்து எனக்கே கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது. சரி, அடுத்ததை பார்ப்போம். நிஜபுஜ விஜித்தேன புண்ணிய ஜாதம் தன நிசயன சிகிர் ஷுர்ய சஸ்வி பிரபல பல சமன்விதோ நரேந்திரோதிய மத திக்விஜயே நியதத்த தீரக. இந்த 89வது பாடலின் தான் ராஜேந்திர சோழன் அவர்கள் வந்து திக்விஜயம் சென்றது, அதாவது 4 புறமும் வந்து போய் படையெடுத்து போகிறாங்களே, அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து இதுக்கப்புறம் சொல்ல போகிறாங்க. நான் இன்றைக்கி 90ஓட முடிச்சுக்கிறேன். இன்னொரு நாள் வந்து ஒரு 20 கிட்ட நான் சொல்லலான்னு இருக்கேன். அப்படி சொன்னால் தான் வந்து நம்மளால் சீக்கிரமாக தமிழ் பகுதிக்கு போக முடியும். ஏன்னா தமிழ் பகுதியில் இன்னும் அதிகமாக இருக்குது. அதனால் இது வடமொழி பகுதியை கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்க பார்க்கணும். விளக்கம். அரசர்களில் இந்திரன் போன்றவனும் அறிஞனுமான மதுராந்தகன்னா ராஜேந்திர சோழன் தன் தோளால் வெல்லப்பட்ட செல்வ குவியலை கொண்டு புண்ணிய காரியங்கள் செய்ய விரும்பினார். அவர் எந்தெந்த நாடுகள்கிட்டேருந்து கைப்பற்றிய செல்வ குவியல் எல்லாத்தையுமே புண்ணிய காரியங்கள் செய்ய விரும்பினார் அப்படி சொல்கிறாங்க. எனவே வலிமை கொண்ட படையுடன் திக்விஜயம் மேற்கொள்ள முடிவெடுத்தார். அவர் புண்ணியக்காரம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா நாடுகள் மேலேயும் படையெடுத்து போகிறார். அது வந்து திக்விஜயம் மேற்கொள்ள முடிவெடுத்தார் அப்படி சொல்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் ஏற்றுக்கொள்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து தங்கள் நாட்டை வளப்படுத்த திக்விஜயம் மேற்கொள்வாங்க. பல நாடுகள் மேலே வந்து போர் தொடுப்பாங்க. அமைதி வழியில் முதல்ல போவாங்க. ஒருவேளை அது கேட்கல அப்படின்னா வந்து நாடுகள் மேலே படையெடுத்து போர் தொடுத்து ஜெயிக்கிறது வந்து வழக்கமான விஷயம். இதில் ராஜேந்திர சோழனும் சரி ராஜராஜ சோழனும் சரி எந்த போர்லையும் தோற்றவங்க கிடையாது. 90 பிரதம மதத்திசம் திரிசங்கு சிக்னான் நிரகமத் உத்தம சோழ பூமி பாலக பிகித நிஜ புராவணக ச பாண்டிய ஷிதிபதி மப்ரதிமோ விஜேது காமக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இதோடு முடிச்சுப்போம். இதில் வந்து உத்தம சோழ பூமி பாலகன்னு ஒரு வார்த்தை கொடுத்தாங்க. இந்த உத்தம சோழங்கிறது வந்து உத்தம சோழன் கிடையாது. அவரை பற்றியான பாடல் வந்து ஒரே ஒரு பாடல் 2 பாடலோடையே முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் சொல்கிற அந்த உத்தம சோழன் மதுராந்தகன் இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து ராஜேந்திர சோழனை குறிக்குது. அதனால் நீங்கள் வந்து குழப்பிக்க வேணாம். அதாவது சோழர்களே உத்தமனாக இருந்த சோழன் அதுதான் உத்தம சோழன். அது மதுராந்தகன்கிற பேரும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஒப்பற்ற உத்தம சோழனான மதுராந்தகன் எப்படி, அதாவது உத்தம சோழன்னா அந்த உத்தம சோழன் இல்லை, ஒப்பற்ற உத்தம சோழனான மதுராந்தகன்னா ராஜேந்திர சோழன் தன் நகருக்கு காவலை செய்துவிட்டு, ஏன்னா இவர் வெளி இதுக்கு போகிறார்ல, அதனால நகருக்கு ஒரு காவலை ஏற்படுத்திட்டு திரிசங்குவின் அடையாளம் உடைய தென் திசையை நோக்கி போகிறார். அங்கே பாண்டியனை ஜெயிக்கிறதுக்கு ஆசையோடு புறப்படுறார். முதல் படையெடுப்பை வந்து பாண்டியரை வெளில தான் அவர் போயிருக்கார். அது இதுலேருந்து தெளிவாக தெரியுது. இன்றைக்கி இதோட போதும். நாளைக்கோ இல்லை நாளான்னைக்கோ மற்ற இதெல்லாம் போட்டு முடிக்கிறேன். வடமொழி பகுதியை கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கும். இந்த தகவலை எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம். ஆரிய ஸ்மார்த்த கருத்துக்களை புறக்கணிப்போம், தமிழ் மறையை ஏற்போம்.